தேவி, வேலை முடிச்சு வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஆபீஸ்ல நீ செஞ்சு கொடுத்த கிச்சடி சேமியா எல்லாருக்கும் நான் கொடுத்தேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு மட்டும் தான் நான் செஞ்சேன், எல்லாத்தையும் நீங்க தரணும்? இல்லடி, எனக்கே வாசம் கம்ம கம்மன்னு இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு கொடுத்தேன். அதையே எனக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் இதே போனேரு. ஏங்க இப்படிலாம் சொல்லணுமா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பேன். அப்படியா? உண்மையாவா? ஆமாங்க உண்மையாதான். என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? என்னாலே என்ன நம்ப முடியல, அதுக்கு தான் சொல்றேன். போங்க நீங்க வேற. சரி, தம்பி இன்னும் ஸ்கூல் விட்டு வரல? வந்துட்டானே அப்பவே. ட்ரெஸ்லாம் கழட்டிட்டான், படிக்க உட்காந்துருக்கான். ஆகாஷ் இன்னைக்கு சொல்லி தர இடத்துக்கு போலையா? நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். நானே அவனுக்கு சொல்லி தர போறேன். அதெல்லாம் விழுந்து விழுந்து பிள்ளைங்களே புருஷனே காமிக்கிறியே. போங்க நீங்க. அப்பா இப்பதான் வரீங்களா? ஆமா ரோசா குட்டி. என்னப்பா ரோசா குட்டி ரோசா குட்டி நீங்க? அப்பா ஆசையா கூப்பிடாரு, ஏன் மறுத்து பேசுற? கலப்பா இருக்கு எனக்கு. ஆபீஸ்ல செம்ம இருக்கு, கொஞ்சம் காப்பி எடுத்துட்டு வரியா? என்னங்க நீங்க சொல்லணுமா? இருங்க 2 நிமிஷத்துல போட்டுட்டு வரேன். என்னடா ஆகாசு, உங்க அம்மா அதிசயமா நடந்துக்கிறா. அதனால புரிஞ்சுக்கவே முடியல. என்னாலதான்ப்பா புரிஞ்சுக்க முடியல. நல்லா எனக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்கும், இப்ப உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்குது. இன்னைக்கு காத்தால கூட ஸ்கூலுக்கு எனக்கு இட்லியும் நேத்து சாம்பார் தான் கொடுத்துச்சு. ஏன்டா கேட்க வேண்டியதானே அம்மாட்ட? கேட்டேன்ப்பா, அம்மா தான் சொல்லிச்சு. அப்பாக்கு மட்டும் தான் செஞ்சிருக்கேன், செய்யலடா தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. சரி விடுறா தம்பி, இவ்வளவு தூரம் உங்க அம்மா மாறிட்டால, இதே சந்தோஷம் தான் எனக்கு. அப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஆகா சொல்லு. இதோ உட்காருங்கப்பா, சேர்ந்து வந்திருக்கீங்க, டயர்டா இருக்கீங்க, பேசிக்கலாம் உட்காருங்க. பேசணும்னு சொல்லுடா. தான் உட்காருங்கப்பா, சொல்றேன். சொல்லுடா ஆகாசு, என்ன சொல்லணும்? பா இதே மாதிரியே அப்பையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலாமே, அம்மாட்ட எப்படியாவது சொல்லுங்களேன். ஐயோ நான் இப்படா சொல்ல முடியும்? அந்த தடவை நான் தான் உங்க அப்பா வெளியே துரத்தி விட்டேன். அப்பா கூப்பிட முடியுமா? ஆஹா அதெல்லாம் முடியாது. அப்பா இப்படி சொல்றீங்க, விளையாட அப்பதான் வேணும்ல. அப்பதான் எனக்கு நல்ல விஷயம் நாலு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு தான்ப்பா. அதெல்லாம் இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம் விடு. அம்மா வர மாதிரி இருக்கு, நீ எதுவும் பேசாத பத்தி. ஆமாப்பா போங்கப்பா. அப்ப பார்த்தாலும் அம்மாக்கு பயந்துட்டே இருங்க. எப்பதான் நீங்களும் மாற போறீங்களோ தெரியல. நான் அம்மா மாறிடுச்சு, நீங்க தான் மாறாமே இருக்கீங்க. இதுவே ஃபியூச்சர்ல நான் உங்களை ஆசிரமத்துல சேர்த்தா நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? நட தம்பி, அப்பா பத்தி இப்பெல்லாம் சொல்ற. இப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. அதே மாதிரி தானேப்பா அப்பைக்கு இருக்கும். எனக்கு நீ ஒத்த பிள்ளடா, இப்பெல்லாம் பேசாதடா. அதே மாதிரி தானே அப்பைக்கு இருக்கும். அவங்களும் உங்களுக்கு ஒத்த பிள்ளை தானே, இப்பெல்லாம் கனவு வச்சிருப்பாங்க. நீ நல்லா பாத்துக்குவீங்க, நல்லா செய்வீங்க அப்படின்னு. ஆனா ஏப்பா இன்னமும் மாறவே மாட்டேங்கிறீங்க? நீங்க மாத்திக்கோங்கப்பா, உங்களுக்கும் நல்லது. சரிடா, முயற்சி செஞ்சு பாக்குறேன். முயற்சி செஞ்சு பாக்குறீங்களா? டேய் ஆகாசு, உங்க அம்மா வந்துட்டு அமைதியா இருக்கு. போங்க புள்ளியும் தனியா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சும்மா பேசிட்டு இருந்தாவே. சும்மா பேசிட்டு போங்க, எனக்கு எதுவும் இல்ல. கலப்பா இருக்கீங்களா? காப்பி போட்டு வந்திருக்கேன், குடிங்க. எனக்கு காப்பி வேண்டாம், அப்புறம் குடிச்சுக்கிறேன். என்னங்க ஆசை உங்களுக்காக காப்பி போட்டு வந்திருக்கேன், இப்ப பார்த்து வேணாங்கிறீங்க? இல்ல இப்போதைக்கு எனக்கு வேணாம், அப்புறம் குடிச்சுக்கிறேன். மூடி வை. போய் மூடி வச்சேன்னா ஆறி போய் நல்லாவே இருக்காது. அப்புறம் நான் தான் சூடு பண்ணி கொடுக்கணும். இப்பவே குடிங்க. இதுதான் வேண்டாம்னு சொல்றேன்ல, நீ கேட்க மாட்டேங்கிற. வேண்டாம்ல, சரி ஓகே. நான் போய் உள்ளார ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, ஷூ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சு பாருங்க, அப்படியே படுத்துறாதீங்க. எனக்கு தெரியும். காப்பி குடிக்கிறியா? எனக்கு வேண்டாமா, வந்தோடனே தான் போட்டு கொடுத்தியே, அப்புறம் எதுக்கு? ஏய் நில்லு. என்னம்மா? நீ உங்க அப்பாவை நான் வரதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அப்பா வீட்டுக்கு வரும்போது நல்ல மூளை தான் வந்தாரு. இப்போ என்னாச்சு? உங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? என்கிட்ட முழுசா சொல்லு. நான் ஒன்னும் பேசலேமா. உங்க உண்மையை சொல்றா, இல்லன்னா அவ்வளவுதான், என்கிட்ட நீ அடி வாங்குவ. நீ அடி வாங்கினாலும் எதுவுமே சொல்லல. ஆபீஸ்ல எனக்கு எப்படிப்பா போச்சு அப்படின்னு கேட்டேன். ஒர்க்குப்பா அப்படின்னாரு அப்பா, அவ்வளவுதான், வேற எதுவும் பேசல. இல்லையே, நான் கிச்சன்ல இருக்கும்போது நீ அப்பைன்னு பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சே. ஆஹா, அம்மா காதல் கேட்டாங்க எல்லாத்தையும். என்னடா ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் சொல்லு, இல்லன்னா அவ்வளவுதான். ஒண்ணு இல்லம்மா, நீ படிக்க விடுமா. அப்பா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காத. நாளைக்கு ஹோம்ஒர்க்லாம் நிறைய இருக்கு, நான் படிக்கணும் எழுதணும், என்னை ஆள விடு. என்னாச்சு இந்த பையனுக்கு? ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான்? கிட்ட இருக்கட்டும், அப்புறம் ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். காப்பி என்ன பண்றது, நம்மளே குடிச்சிட வேண்டியதான். வேற அந்த மனுஷன் அப்படியே போட்டு போயிட்டாரு, போய் பிரிச்சு விளக்கணும் வேற. அம்மா ஒழுங்குமா இதே சொல்லு. வெளியே நிற்கும் போதே கம கமன் பிரியாணி வாசிச்சு. அதே பிரியாணியா? எப்படா செய்ய முடியும்? இந்த சூழ்நிலை போய் பிரியாணி செய்ய முடியுமா? நான் இப்படி பேச காத்தாவே முடியாம கிடக்காத ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து பிரியாணி சாப்பிடுவோமா? நீ எப்படி பேசுற? எனக்கு டவுட்டா இருக்கு, நான் போய் உள்ளார போய் பாக்குறேன். இல்லன்னு சொல்றல, எதுக்கு உள்ளார போற? எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இப்படிதான் நிறைய தடவை செஞ்சிருக்கேன். போன தடவை தாத்தாக்கு முடியாப்பையும் இப்படிதான் அவனை குடிச்சல் செஞ்சு சாப்பிட்டுருக்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நான் போய் கிச்சன்ல பாத்துட்டு வரேன். டேய் நான் தான் சொல்லிட்டேல, செய்யல செய்யலன்னு, அப்புறம் எதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் உன்னை நம்ப முடியாது. நான் போய் பாத்துட்டு வரேன். சரி புஷ்பா, அம்மாட்ட உள்ளார போயிட்டா கண்டுபிடிச்சிட போறான். போய் பாருடி. ஒன்னும் பயப்படாதம்மா, நான் ஹாட் பாக்ஸ்ல வச்சு மூடி வச்சிட்டேன். உள்ள வரும்போதே வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சவே ஹாட் பாக்ஸ்ல இருக்கிறத கண்டுபிடிக்காம இருப்பான். போடி முத அம்மா படுத்துற நீ. நான் கேட்டேன் சிக்கன் பிரியாணி, நீ தானே எடுத்து செய்யலாம்னு சொன்ன. யார் மாட்டிக்கிட்டது? நம்ம 3 பேர் தானே, ஒன்னும் மாட்டிக்க மாட்டோம். இரு நான் போய் பாக்குறேன். முன்னாடி கடைசி வரைக்கும் பிரியாணி சாப்பிட முடியாத நிலைமை ஆயிடுக்கே. யோ என்ன பேசிட்டு இருக்க நீ? வேறாண்டி கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சு நான் மனசு பதறிட்டு இருக்கேன். நம்ம பிரியாணி போச்சுங்கிற. இந்த வாட்டி சாப்பிடலனா அடுத்த வாட்டி சரி சாப்பிடலாம்ல. எங்க நான் 2 நாள் ஊருக்கு போகணும்ல. எங்க ஊருக்கு போறது? அதெல்லாம் வேண்டாம். என்னடி சொல்ற? ஊருக்கு வேண்டாமா? அப்ப எங்க இருந்தாலாங்கிறியா? உன் பேர இப்பயே என்னென்ன பேசிட்டு இருக்கான். இங்கே எத்தனை நாள் தாண்டி இருக்கிறது? நம்ம வீட்டுக்கு போகணும்ல. சம்பந்திக்கு உடம்பு முடியல, சாக்க வச்சு ஒரு 10 நாள் இங்கே டேரா போட்ட வேண்டியதான். நல்ல ஐடியா வந்து இருக்கு உனக்கு. எப்படி உன்னால இப்பெல்லாம் யோசிக்க முடியுது? எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான். எப்படி சீ விடுமே, இதே ஏன் பேசிட்டு இருக்க? உள்ளார போன என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, அந்ததே போட்டு பேசிட்டு விடியா. அம்மா ஏண்டி உன் மூஞ்சி ரியாக்ஷனே மாறி கிடக்கு. பேரண்டி எல்லாத்தையும் பாத்துட்டானா? என்னமா ஆச்சு உள்ளார? நம்ம மாட்டிக்கிட்டோம்ப்பா. வாசனையை வந்து கண்டுபிடிச்சு ஆட்பாக திறந்து பாத்துட்டான். போச்சு, எல்லாம் போச்சு. நல்லா மாட்டிக்கிட்ட வசமா. பிரியாணி போச்சா? பிரியாணி செய்யும் போதே வாசனை அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் கனவாய் போச்சா? எப்பா இப்பெல்லாம் பேசுறீங்க? வெளியே வந்து என்ன பேச போறோம்னு தெரியல, நானே பதறிட்டு இருக்கேன். ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? ரெடி பாத்துக்கலாம்.
நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்டுக்கிறோம். பேரண்டி என்ன சொல்றதுக்கு இருக்கு? அவன் சும்மானு விட மாட்டான். பாத்துட்டால நீ வந்து என்னென்ன சொல்ல போறான் பாரு. ஏடா பேரண்டி என்னை பார்த்து முறைக்கிற? எல்லாம் உங்களாலதான். ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் முடியாம கிடக்குறாரு. உன் மாமனார் தானே அவரு. என்னடா பண்றது? நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். இருக்கு, நீ வந்ததுனால அம்மா இவ்வளவு தூரம் மாறி கிடக்கு. இவ்வளவு நீ சொல்லி கொடுக்குற எங்க அம்மாக்கு. அதனாலதான் என்னதான் சொல்லி கொடுக்க போறேன்? வாய மூடுமாச்சி. எல்லாம் ஒன்னாலையும் தாத்தாவாலையும் தான். நீ நல்லதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அம்மாவும் நல்ல விஷயம் பண்ணும். நீங்க கெட்டதானே சொல்லி கொடுக்குறீங்க. மத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைய சேருப்பாங்க. எனக்கு தானே வருது. அதை யோசிக்கிறீங்களா நீங்க? என்னத்தப்பா சொன்னேன்? ஏன் பைப்லாம் பேசுற? பேராண்டி உங்க அம்மாக்கு நாங்க ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. இருக்கு தாத்தா, பேசாதீங்க. இதுவே உங்களுக்கு இப்படி ஆகி என்ன பேரண்டி இப்பெல்லாம் பேசுற? அப்புறம் நான் உண்மையை தானே சொல்றேன். உங்களுக்கு இப்படி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு நான் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெளுத்து போட மாட்டேன் உன்னைய வெளுத்து. எனக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களை தக்காளி சட்னியா? அம்மா தானே எல்லாரும் யோசிப்பாங்க. விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா அவள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவாரு. டேய் மகனே மறத்து, உனக்கு தானே சேர்த்து செஞ்சிருக்கேன். நீ வேணா சாப்பிட்டு பாரு. ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா நான் வேற சாப்பிடணும். தாத்தாக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளுன்னு என்கிட்ட கேட்டிய ஒரு வார்த்தை. வந்ததுல இருந்து கிச்சன் பக்கம் போவாதன்னு சொல்லும் போதே நினைச்சேன் நீ ஏதோ தந்திரமா ஏதோ செஞ்சிருக்கேன்னு. பெரிய இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. அம்மா நல்லா சாப்பிட்டாதானே உங்க தாத்தாவே பார்க்க முடியும். சாப்பிட வேணாம் சொல்லல. ஒருத்தவங்க முடியாம கிடக்கும் போது நீ சொந்த மாமனாரு அவர் ஹாஸ்பிட்டல் கிடக்குறாரு. நீ பாட்டுக்கு இப்படி செஞ்சு சாப்பிடுறியே. அப்பாக்கு மட்டும் தெரியட்டும். அவ்வளவுதான். நீ ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவாரு. சொல்லுடா, என்ன பயமா எனக்கு? சொல்லதாம போறேன். ஒன்னும் பயம் இல்ல. போ இப்பயே கிளம்பு. நீ மட்டும் வந்தா உங்க அப்பாவை கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவர் நல்லா கண்டுபிடிச்சு கிட்ட கோமா பேசுவார்ல, அதானே உனக்கு சந்தோஷம். அப்பெல்லாம் நினைக்கவே மாட்டேன். எப்பவுமே நான் எப்பவுமே எங்க அம்மாவே அப்பாவையும் நல்லபடியா கண்ணு கருத்துமா பாத்துக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீ பண்ற ஒவ்வொரு செயலு தான் எனக்கு கோவத்தையும் ஆத்திரத்தையும் மூட்டுது. மூட்டுதான் போய் முட்டி போடா. ஏங்க அங்க நிக்கிற? போகதான் போறேன். இரு, அப்பா நான் சொல்லதான் போறேன். அப்பா வந்து உனக்கு ஒன்று ரெண்டா கவனிப்பார்ல. பேராண்டி இப்பெல்லாம் பேசாதடா. ஆசையா இருக்கு. நான் தான் உங்க அம்மா கிட்ட கேட்டேன், அவளா செய்யல. நிறுத்துமாச்சி. நீயா கேட்டியா? அம்மா செஞ்சு கொடுத்தாங்களாம். அப்ப கூட அம்மா சொல்லிக்க வேண்டியதானே வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே செய்து. இப்ப என்னடா ஆச்சு? சாப்பாடுல என்ன இருக்கு? வயசான காலத்துல நாங்க பிடிச்சது சாப்பிட்டுக்கிறோமே. ஆமா, வயசான காலத்துல பிடிச்சது சாப்பிடுறீங்க. உங்க சம்மதி தானே முடியாம படுத்து கிடக்குற ஹாஸ்பிட்டல்ல ஒரு 8 வந்து பாத்தீங்களா? இல்லன்னு வியாக்கரமா பேச தெரியுதுல. நீங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு அங்க வந்து அலுவலக மாதிரி நடிக்கிறது அப்படித்தானே? ஆமாண்டா, அப்படிதான் நான் நடிப்பேன். உனக்கு என்ன? எவ்வளவோ ஆட்டம் ஆடுமா. கடவுள் மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ பண்றத எல்லாத்தையும். போடா மொத வெளிய. பேசுறத பேசிட்டு என்னை குறை சொல்லிட்டு இருக்கான். இரு அப்பாட்ட போய் எல்லாத்தையும் மாட்டி விடுறேன். அப்புறம் தான் உனக்கு தெரியும். சொல்லுடா போடா. ஏன் பேச்சு பேசுறான்? நான் உடம்பு முடியாம கிடக்கும் போது இவன் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டான். சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டது தப்பா போச்சா? போய் உங்க அப்பாட்ட சொல்லுவானா? சொல்லட்டும், நான் பயமாக்கும். ஆமா, நீ எப்படி சுகமா வச்சிருக்க? வா போய் சாப்பிடலாம். இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, எப்படி சாப்பிட தோணும்? உனக்காக தானே செஞ்சேன். இப்போ நீ இப்படி பேசிட்டு இருக்க? பேராண்டி போற அவசியத்தை பார்த்தா நான் நல்லா மாட்டிக்க போற. இல்லாம நாங்க வந்து இப்படி ஆயிடுச்சு வேற சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஒன்னும் பயப்படாதீங்க. நான் இருக்கையில பாத்துக்கிறேன், விடுங்க. சொல்லி அந்த மனுஷன் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. சரி வா, முத பிரியாணி சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். ஏன்டி வேணாங்கிற? வேற உள்ளார ஆராய்ச்சி பண்ணும்போது பிரியாணி போச்சுன்னு கவலைப்பட்டு இருந்தியே. எல்லாம் உன்னாலதான். எல்லாம் என்னால என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத. நீ தானே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தா என்னால முடியாதுன்னு சொல்லிக்க வேண்டியதானே? மனுஷன் நீ தானே எப்படிமா சாப்பிடறதான்னு சொல்லிக்க வேண்டியதானே? அம்மா முடியாம கிடக்குறாரு, அதெல்லாம் வேண்டாமா, நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட வேண்டியதானே? ஏய் வந்தேன்னு வச்சுக்கோப்பாலாம் அரைஞ்சு போயாமா. ஏன் பாத்துக்கலாம். என்ன அப்புறம் மிரட்டி இருக்காத. நான் எதுக்கும் பயப்பட மாட்டாமா. ஓடி பேசாம என் கண்ணு முன்னாடி நிக்காத. நான் உன் பக்கத்துல யார் வந்து உட்கார்றது? நோய் பேசிட்டு இருக்கத. நான் போகதான் போறேன். என்ன ஆச்சு? 2 பேர் சண்டை போட்டுருக்கீங்க. புறப்பட்டு போயிட்டான். நம்ம சாப்பிட வேண்டியதானே? சரி, அவன் பாத்துட்டான். அதுக்கு தான் பார்த்ததுன்னு ஆயிடுச்சு. மேல எதுக்கு மூடி மறைக்கிற? வா போய் சாப்பிடுவோம். நகலை எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு இருக்கா. நீதான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. நம்ம ஊருக்கு கிளம்புவோம். வா, நாளைக்கே கிளம்பலாம். சரியா? வந்துதான் நமக்கு பிரச்சனைன்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். இங்க நம்ம வரணும். நம்ம கிளம்பலாம் நாளைக்கு. என்னம்மா நாளைக்கு கிளம்புறேங்கிற? வந்துட்டேன். ஒரு 10 நாள் இருக்க வேண்டியதானே? எப்பா, நான் இருந்த வரைக்கும் போதுண்டா சாமி. மேல் நானும் உங்க அப்பா எதுக்கு இருக்கணும்? கிளம்புறோம். மாப்பிள்ள வந்து எங்களை சண்டை போறங்காட்டியும் நாங்களும் கிளம்புறோம். எங்க மான மரியாதை முக்கியம். மாமனார் பார்க்க வரலையாமா நீ? நாங்க 2 பேரும் இங்க வந்தது உன் மாமியாருக்கு தெரியாமே இருக்கட்டும். எப்படிமா தெரியாம இருக்கும்? உன் மாப்பிளையும் அவனும் போய் சொல்லிடுவானே. சொன்னா சொல்லட்டுமா? நான் இங்க 10 நாள் தங்கிருந்தாம போவேன். உங்க அம்மா வேணா போட்டோம். என்ன கொழுப்பு உனக்கு? நான் மட்டும் போனா நீங்க இருப்பியா? மாவா இப்படி கஷ்டப்படுறா. இந்த நேரத்தை விட்டு போனோம் நல்லதா? மான மரியாதை வேணுமா இல்ல மாவ வேணுமா? மான மரியாதை முக்கியம் இல்ல. என் மகதான் வேணும். நீ வேணா போ. அதோட சொல்லிட்டு கேட்க மாட்டீங்களா? என்னமோ பண்ணு. கிளம்பதான் போறேன். இல்லம்மா, எதுக்குமா கிளம்புறேங்கிற? ஒரு 10 நாள் இருக்கலாம் தானே வந்த. இப்ப என்ன ஆச்சுன்னு கிளம்புறேன்? சகவாசமே எனக்கு வேண்டாப்பா. நான் கிளம்புறேன். நல்லது கெட்டதுக்கு வேணா சொல்லி அனுப்பு. அப்போதைக்கு வரேன். இன்னைக்கு வந்தாலும் வந்துட்டு உடனே போயிடுறாமா. இதுமா நீ ஏமா கவலைப்பட்டு இருக்க? என்னப்பா சொல்றீங்க? அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு. பாத்துக்கலாம் விடுமா. அவ போக மாட்டானா இல்லாம அம்மா வீல விட்டுட்டு இருக்கா. அவ்வளவுதான். அம்மா போங்கப்பா. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இதுமா ஏமா இப்படி அப்பா இருக்கேன்னு சொல்லல. மாப்பிள்ள என்ன வேணா சொல்லட்டும். அதான் உங்ககிட்ட கேட்டேன்னு அப்படி நான் சொல்லிக்கிறேன். இல்லப்பா, அவரு கவலைப்படாதமா. நான் சொல்லிக்கிறேன். விடு, உங்க அம்மா போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். கோவத்தோட போச்சு. நீங்க எப்ப போகணும்? வேணாம்ப்பா, நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போறேன். நடக்க மடக்கா அவ ஏதாவது சொல்லிட்டானா போச்சுப்பா. நான் போயிட்டு வரேன் ஆஸ்பத்திரிக்கு. போறியாமா? சரி போயிட்டு வா. அம்மா மட்டும் இருக்க சொல்லுங்கப்பா, அனுப்பிடாதீங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. நான் பாத்துக்கிறேன். விடு. சரிப்பா. பார்வதி என்னதான் பண்ற உள்ளார? என்னதான் டாக்டர் ஆச்சு என் வீட்டுக்காருக்கு? என்ன ஆப்ரேஷன் பண்ணாம இருக்கீங்க? இருங்கம்மா, பொறுமையா இருங்க. அவருக்கு ஆபரேஷன் இனிமேல் நடக்க தான் போகுது. இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ல சைன் பண்ணிருங்க. கையெழுத்து போடணுமா? என்னடா சொல்றாங்க இவங்க? சொன்னாங்களே கையெழுத்துல எதுவும் வேண்டாம், நார்மலா ஆபரேஷன் அப்படியே நடக்கும், ஒண்ணு இல்ல அவருக்குன்னு அப்படின்னு பயமுறுத்துறாங்க. ஏமா பேசிட்டு இருக்க? நல்லதோ கெட்டதோ நம்ம சைன் பண்ணி தான் ஆகணும். நல்ல முடியாதுடா. அவர் பசங்க நாங்க தான் 2 பேரும். நாங்க பண்ணலாமா சைன்? இல்ல, பொண்டாட்டி தான் பண்ணணும். அது சொல்லிட்டார்ல, நீ தான் சைன் பண்ணணும். முத கையெழுத்து போடுமா. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சோ அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேமா. அப்பெல்லாம் பேசாதீங்க. அவர் சரியாயிடுவாரு. நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சைன் போடுங்க. கொடுங்க. எங்க சைன் பண்ணணும்? உள்ளார சைன் பண்ணுங்கம்மா. சரி.
இதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் ஒரு 3 லட்சம் பணம் கட்டிடுங்க. 3 லட்சமா? ஆமா, முன்னாடி நர்ஸ் சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்க 2 லட்சம் ஆகுனாங்க, இப்போ 3 லட்சங்கிறீங்க. 3 லட்சம் ஆகும் கண்டிப்பா. சரி டாக்டர், நாங்க பணம் கட்டிடுறோம். இல்லை சைன் பண்ணி நர்ஸ்கிட்ட கொடுத்துடுங்க, நான் உள்ளார போறேன். எனக்கு எதுவும் ஆகாது டாக்டர், நீங்க சொல்லுங்க. என் கையில எதுவும் இல்லம்மா, நீங்க கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க. ஏய் என்னடா இப்பெல்லாம் சொல்றாங்க? சைன் பண்ண சொல்ல பண்ணுமா. சரி நான் போய் பணம் கட்டிட்டு வரேம்மா. ஏன்டா கட்டுற? நான் கட்டுறேன் விடு. நானே பாத்துக்கிறேன். அன்னைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே, வேண்டாம். ஆமாண்டா, உன் பொண்டாடி தெரிஞ்சா பெரிய ரகலையே பண்ணிடுவாடா. எங்க அப்பாக்கு நான் கொடுக்குறேன். நான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன். இது எங்க அப்பாவுக்கு செலவு பண்றதுல எனக்கு ஒன்றும் இல்லை. அவளுக்கு தெரிஞ்சாலும் பயம் இல்லை எனக்கு. போய் பணம் கட்டிட்டு வரேன். அப்பா நீ எங்கடா போன? ஆளுக்கானா? வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. வீட்டுக்கு போனியா? சரி, உங்க அம்மா வரவே இல்லை. வீட்டில் என்னென்ன காரியம் செஞ்சிருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்னடா ஆச்சு? இருப்பா சொல்றேன். சரிடா பரத்து, அப்புறம் பேசிக்கலாம். நான் போய் பணத்தை கட்டிட்டு வரேன். தாத்தாக்கு ஆபரேஷன் நடக்க போதில்ல, அதுக்கே பணத்தை கட்டணும்ல, போய் கட்டிட்டு வரேன். சரிப்பா. என்னது